வணக்கம். இன்னைக்கு ஜூலை 22 2026. இன்னைக்கு வழக்கம் போல 3 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். 2 ஃபேக்ட்ஸ், ஒன்று வந்து கவர்மெண்ட் ஸ்கீம். மூணுமே இம்பார்ட்டன்ட் தான். இன்னைக்கு பார்க்க போற ஸ்கீமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த FIFA வேர்ல்டு கப் இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில் நடந்து முடிஞ்சது. நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி வின் பண்ணது வந்து ஸ்போர்ட்ஸ் தான். அஃப்கோர்ஸ் ஸ்பெயின் வந்து ஃபைனலை வின் பண்ணாங்க. பட் ஃபைனல் வின்னர் வந்து ஃபுட்பால் தான், ஸ்போர்ட்ஸ் தான் வின் பண்ணுச்சு. சரி, ஓகே. இதில் ஸ்பெயினுக்கும் அர்ஜென்டினாக்கும் நடந்த ஃபைனலில் வின் பண்ணது வந்து ஸ்பெயின் 1-0 அப்படின்னு சொல்லி வின் பண்ணுறாங்க. கோல்டன் பூட், அதாவது யார் இந்த டோர்னமெண்ட்ல அதிக கோல் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கோல்டன் பூட் கொடுப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கைலியன் எம்பாப்பே. இவர் வந்து பிரான்ஸோட பிளேயர். டோட்டலா வேர்ல்டு கப்ல மட்டும் இவர் 22 கோல் அடிச்சிருக்காரு. இவர் தான் வேர்ல்டு கப்ல அதிக கோல் அடிச்சவங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கைலியன் எம்பாப்பே. அதுக்கு அப்புறம் தான் மெஸ்ஸி. இந்த வேர்ல்டு கப்லயும் இவர் 10 கோல் அடிச்சிருப்பாரு 8 மேட்ச்ல. மெஸ்ஸி வந்து இவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறாரு. 8 கோல் அடிச்சிருப்பாரு, 4 அசிஸ்ட் பண்ணியிருப்பாரு. கோலுக்கு அவர் பாஸ் பண்ணியிருப்பாரு பால. ஸோ அதனால மெஸ்ஸிக்கு சில்வர் கொடுத்துருப்பாங்க. கோல்டன் பூட் வந்து கைலியன் எம்பாப்பேக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து கோல்டன் க்ளோவ், பெஸ்ட் கோல் கீப்பர் இந்த வேர்ல்டு கப்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா உனை சிமோன் அப்படின்னு சொல்லி ஸ்பெயினோட கோல் கீப்பர். இவங்க ஸ்பெயின் வந்து எந்த அளவுக்கு வேர்ல்டு கப்ல ஆதிக்கம் செலுத்தினாங்க அப்படின்னா, ஒரே ஒரு கோல் தான். பாஸ்ட் 8 மேட்ச்ல அவங்கள எதிர்த்து ஒரு ஆப்பனண்ட் வந்து ஒரு கோல் தான் அடிக்க முடிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு டஃப்பான ஒரு டிஃபென்ஸு பிளஸ் ஸ்ட்ராங்கான ஒரு கோல் கீப்பர். அதனால தான் வந்து ஸ்பெயினை வந்து அர்ஜென்டினாவால் தோக்கடிக்கவே முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியா கோல்டன் பால். இது வந்து ரோட்ரி, அதாவது ஓவரால் பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி நம்பர் ஆஃப் கோல்ஸ்க்கு ஆல்ரெடி எம்பாப்பே கொடுத்துருப்பாங்க. இது ஓவராலா டோர்னமெண்டோட பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி கோல்டன் பால் இது வந்து ரோட்ரி, ஸ்பெயினை சேர்ந்த ஒரு வீரர், அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ரோட்ரி தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்கு இவருக்கு பின்னாடி. ரோட்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு டிகிரியும் படிச்சுக்கிட்டு இருப்பாரு, பிளஸ் அவரு ஃபுட்பாலையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல வந்து அவரோட அத்லட்டிகோ அகாடமின்னு ஒன்று இருக்கு ஸ்பெயின்ல. அந்த அகாடமில அவர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கீங்க நீங்க, உங்களாலலாம் ஃபுட்பால் ஆட முடியாதுன்னு சொல்லி அந்த அகாடமிலேருந்து அவரை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. சரி பரவாயில்ல, என்னால் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தோல்வியிலேருந்து மீண்டு வந்தது மட்டும் இல்லாமல் பேரலா இப்போ அவருக்கு ஒரு யூனிவர்சிட்டி டிகிரியும் இருக்கு. ஒரு வேர்ல்டு கப் வின்னர் பிளஸ் ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி ஹோல்டராகவும் ரோட்ரி வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ பொதுவான நம்பிக்கை என்னன்னா, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களால பெருசா வந்து அகாடமிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது, சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கரே எடுத்துக்கிட்டீங்கன்னா 10th வரை தான் படிச்சிருக்க முடியும் அவரால். அதுக்குள்ளே அவர் நேஷனல் டீமுக்குள்ளே வந்துருவாரு. அதனால அகாடமிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு இருப்பாரு. பட் ரோட்ரி வந்து ஸ்போர்ட்ஸ்லயும் ஒரு வேர்ல்டு கப் வின்னர், அகாடமிக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி ஹோல்டர். ஸோ அது மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டர் தான் ரோட்ரி. அதே மாதிரி இந்த கைலியன் எம்பாப்பே பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் பாரிஸோட ஒரு குற்ற நகரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து, அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் தான் எம்பாப்பே. அந்த ஊரை சேர்ந்தவனா, அங்க நிறைய பேர் கிரைம் பண்றவங்க தான், ட்ரக்ஸு, ராபரி இதுல இன்வால்வ் ஆகுறவங்க தான் அந்த ஏரியால அதிகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு ஏரியால இருந்து வந்திருந்தாலும் அங்கிருந்தும் ஃபுட்பால்ல சாதிக்க முடியும் அப்படின்னு சாதிச்சு காட்டியிருக்கிறவர் தான் கைலியன் எம்பாப்பே. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புளெலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கிடைக்குது. இவங்கெல்லாம் எவ்வளோ டஃப்பான ட்ரைனிங்க்கு அப்புறம் அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது நம்மளுக்கே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டி புங்ஹாம். இவர் பிரிட்டனோட புதிய பிரதமராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 7 ஆண்டுல மட்டும் 3-4 வாட்டி பிரதமர்கள் பிரிட்டன்ல மாறிட்டாங்க. இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய பிரதமர் ஆண்டி பர்ஹாம். இது ஒரு ஃபேக்ட், பார்த்து வச்சுக்கோங்க. இவர் வந்து இவரை பத்தி சொல்லணும்னா, ஒரு முறை வந்து ஒரு மீட்டிங்ல ஒரு ஒரு கால்பந்தாட்டம் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியத்துல பல பேர் வந்து இந்த கூட்ட நெரிசல்னால 70-80 பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க.
அது வந்து இந்த ரசிகர்களை குற்றம் சாட்டியிருப்பாங்க. இந்த ரசிகர்கள் தான் காரணம், கூட்டத்தை அவங்க தான் கூட்டம் கூடி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மேல குற்றச்சாட்டு இருக்கும். ஒரு முறை இவர் அந்த ஏரியாவுக்கு போகும்போது இவரை பார்த்து அந்த ரசிகர்கள்லாம் கேள்வி எழுப்பியிருப்பாங்க. நீங்க மட்டும் என்ன பண்ணிட போறீங்க, எங்களை தானே குறை சொல்ல போறீங்க, உண்மையான காரணம் இந்த கூட்ட நெரிசலுக்கு யாருன்னு நீங்க விசாரிச்சிட போறீங்களா, நம்பூர் கரூர் சம்பவம் மாதிரி அங்க அவரை பார்த்து கேட்டிருக்காங்க. இப்ப அவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி காவல்துறை விசாரணைக்கு ஆர்டர் போட்டு, காவல்துறை விசாரணைக்கு அப்புறம் என்ன தெரிய வந்ததுன்னா, அப்ப அந்த இடத்துல இந்த போலீஸ் வந்து ப்ராப்பரான பாதுகாப்பு கொடுக்கல, ப்ராப்பரா மேனேஜ் பண்ணாததுனால தான் க்ரௌடு வந்து ஓவர் க்ரௌட் ஆகி பல பேர் இறந்ததுக்கு அது காரணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி தர்றாரு. அதனால அந்த மக்கள் இவரை கொண்டாடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு இவர் பத்தின ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆர்டினரி ஃபேமிலில இருந்து வந்திருப்பாரு. நான் சொல்ற எல்லாருமே சரி, இந்த வேர்ல்ட் கப் வின்னர்ஸா இருந்தாலும் சரி, இப்போ ஆண்டி புர்ஹாமா இருந்தாலும் சரி, ரொம்ப ஆர்டினரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து எக்ஸ்ட்ராடினரியான அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணியிருக்கிறாங்க. இவருமே ஆர்டினரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர். யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜுக்கு போய் படிச்சிருப்பாரு. அந்த யூனிவர்சிட்டியில எப்படின்னா எல்லாருமே ப்ரிவிலேஜ்டு பீப்புள், எலைட்ஸ், பிரிட்டனோட லார்ட்ஸோட பசங்க, அங்க இருக்க பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பசங்கள்லாம் அங்க படிக்கிறாங்க. அந்த இடத்துலையும் தன்னை இன்ஃபீரியரா இவர் நினைச்சுக்காம தன்னோட ஓன் ஐடென்டிட்டியை ரீட்டைன் பண்ணி அங்க ஸ்டடீஸ்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பாலிடிக்ஸ்லயும் பெர்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு பிரதமர் ஆகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு. ஸோ இவரோட லைஃப்பும் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். சரி, ஓகே. அடுத்து முக்கியமான டாபிக், ஸ்கீமுக்குள்ள போயிடலாம். பிஎம் விஸ்வகர்மா. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணது 17 செப்டம்பர் 2023, 17 செப்டம்பர் 2023 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். சரி, இந்த விஸ்வகர்மா அப்படின்னா யாருன்னா, இந்த விஸ்வகர்மா தான் பில்டிங் கட்டுறவர். நிறைய மித்தாலஜி புராண கதைகள்ல பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா தான் எல்லாருக்கும் வந்து கட்டடங்கள் இதெல்லாம் கட்டி கொடுப்பார். அழகழகான அரண்மனைகள் கட்டி கொடுப்பார். கடவுள்களுக்கு அரண்மனை கட்டி கொடுக்குறவர் யாருன்னா விஸ்வகர்மா தான். அதனாலதான் அவர் பேர்ல இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்கீமோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பருத்தியை நெய்யறதுல மட்டும் 3000 டிஃப்ரெண்ட் ஆர்டிசன்ஸ் இருந்திருக்கிறாங்க. அதாவது 3000 டிஃப்ரெண்ட் வகையில உங்களால பருத்தியை வந்து நெய்ய முடியும். வித்தியாசமான டிசைன்ஸ், பேட்டர்ன்ஸ் அதை கிரியேட் பண்றதுக்கு 3000 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஆர்டிசன்ஸ் பிரிட்டிஷ் வர அந்த பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து வாழ்வியல் மாற்றங்கள், மாடர்னைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கையில செய்யக்கூடிய பொருட்கள் விலை அதிகமா இருக்கு, இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய பொருட்கள் அந்த ஃபேக்டரி மேடு டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ் ரேட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லி மக்கள் அதை வாங்க ஆரம்பிச்ச உடனே கைத்தறி, இந்த நெசவு, இந்த தொழிலெல்லாம் வந்து நலிவடைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு வந்து அதை பெரும்பான்மையானோர் செய்யறது இல்லை. அதை செய்யறவங்களே இருந்தாலும் அவங்க அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்த வேணான்னு தான் நினைக்கிறாங்க. நம்ம பிள்ளையாவது வேற ஏதாவது ஐடி கம்பெனி போய் நல்லா வேலைக்கு போகட்டும், சம்பாதிக்கட்டும், இல்லை ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான கனவை நோக்கி பெற்றோர் நிறைய நகர்ந்துட்டாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் இப்போ நிறைய இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த கைத்தொழில்கள்லாம் நலிவடைஞ்சுக்கிட்டு வருது. ஸோ அப்போ இந்த கைத்தொழில்கள் அப்படின்றது நலிவடைஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப ரிவைவ் பண்ண முடியாது. பல ஆண்டுகளா அதெல்லாம் தலைமுறையா வந்துட்டு இருக்க விஷயங்கள். ஸோ அப்போ இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தொடங்கின திட்டம் தான் இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டம். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், நுண் சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்துக்கு கீழே இந்த ஸ்கீம் வந்து வருது. இதுக்கு 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்டிங் கொடுக்குறாங்க. இதுக்கு எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடையாது. 100% சென்ட்ரல் ஃபண்டட் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்டோட டைரக்ட் மேற்பார்வையில ரன் ஆகிற ஸ்கீம் இது. சரி, இப்போ இதுல என்ன பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம்லயே ஒரு 18
ஆர்டிசன்ஸை நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது யார் யாரெல்லாம் அந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள்னா அந்த 18 பேர் எலிஜிபிள். யார் யாருன்னா கார்பெண்டரா இருக்கலாம், கோல்டு ஸ்மித் தங்க நகையில வேலை செய்யறாங்க பார்த்தீங்களா அவங்களா இருக்கலாம். அப்புறம் அந்த பொருட்கள் செய்யறாங்க பாருங்க, சுத்தி கடப்பாறை அந்த மாதிரி பொருட்கள் செய்யறவங்க அவங்க இதுக்கு எலிஜிபிள். பார்பர் ஈவன் ஹேர் கட் பண்றவங்க எல்லாம் எலிஜிபிள். இந்த மாதிரி அவங்க ஒரு 18 ஸ்கில் நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த ஸ்கீம்ல எலிஜிபிள். இப்போ இந்த ஸ்கீம்ல நீங்க எலிஜிபிள்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க காமன் சர்வீஸ் சென்டர்னு இருக்கும் உங்க ஊர்லயே இல்லையா, பிஎம் விஸ்வகர்மா போர்ட்டலுக்கு போனீங்கன்னா அந்த போர்ட்டல்லே உங்களுக்கான கைட்லைன்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கை வேலை செய்யறாங்க, ஆச்சாரி வேலை செய்யறாங்க, இல்ல பார்பரா இருக்கிறாங்க, இல்ல இந்த 18 தொழில ஏதோ ஒரு தொழிலை செய்யறாங்க, நகை செய்யறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு தொழில் செய்யறாங்கன்னு வைங்களேன். அவங்க இந்த காமன் சர்வீஸ் சென்டருக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த போர்ட்டல் இல்ல விஸ்வகர்மா போர்ட்டல் அல்லது காமன் சர்வீஸ் சென்டர் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ட்ரைனிங் இருக்கும். 5லிருந்து 7 நாள் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ட்ரைனிங் முடிச்சக்கப்புறம் விஸ்வகர்மா சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங்கை நீங்க முடிச்சா மட்டும்தான் நீங்க பேங்க்ல போய் லோன் வாங்க முடியும். இந்த ஸ்கீமுக்கு கீழே ஃபர்ஸ்ட் 1 lakh லோன் வாங்கலாம், எந்த வித கொள்ளையற்றலும் இல்லாம. இப்போ நீங்க ஜுவல் லோன் வாங்குறீங்கன்னா உங்க நகையை கொள்ளையற்றலா வச்சு அந்த நகை பேர்ல தான் லோன் வாங்குறீங்க. ஆனா அந்த விஸ்வகர்மா ஸ்கீமுக்கு கீழே கொடுக்கப்படுற லோனுக்கு கொள்ளையற்றலே கிடையாது, அடமானமே இல்லாம 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு லோன் கவர்மெண்ட் கொடுக்குது. சார் நான் ஸ்கில் ட்ரைனிங் அட்டன் பண்ணல, நான் டைரக்டா லோன் வாங்கிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் கிடையாது. நீங்க நேரடியா லோன் வாங்க முடியாது. முதல்ல ஸ்கில் ட்ரைனிங் முடிக்கணும். 5 நாள்லேருந்து 7 நாள் 1 வீக் வந்து நடக்கும். அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து நான் இந்த மாதிரி ஒரு தொழில் செய்யறேன், நான் நகை ஆச்சாரியா இருக்கிறேன், நகை செய்யறேன், எனக்கு வந்து லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். 1 lakh வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. பிளஸ் 15,000 ரூபாய் நீங்க உங்க டூல்ஸை மாடர்னைஸ் பண்றதுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நகை செய்யறாங்க, அவங்களுக்கு சில டூல்ஸ் வந்து பழைய டூல்ஸா இருக்கு, அதை வச்சு நுணுக்கமா நகை செய்ய முடியல, மாடர்ன் டூல் வாங்கணும், 15,000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி உங்களோட காசையும் கொஞ்சம் போட்டு நீங்க வேற டூல் வாங்கி உங்க பிசினஸை டெவலப் பண்ணலாம். சரி, இந்த வாங்கின 1 லட்சத்துக்கு எவ்வளவு வட்டின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5%. இப்போ நீங்க நகை ஜுவல் லோன் வைக்கிறவங்களுக்கு தெரியும், 10% வட்டி ஜுவல் லோனுக்கு. இப்போ 1 லட்சம் நீங்க நகை கடன் வாங்குறீங்கன்னா அதுல வட்டி 10,000 ரூபாய். ஆனா இதுல 1 லட்சம் கொடுக்குறாங்கன்னா வெறும் 5,000 தான் வட்டி, வெறும் 5,000 தான். ஸோ உங்களுக்கு வட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. சார் அந்த வட்டி கூட ஏன் போடுறாங்க அப்படின்னா, நீங்க அப்பதான் டிசிப்ளின் வரும், ஒழுங்கா உங்க ஒர்க்கை நீங்க பண்ணுவீங்க. ஸோ மணி திரும்பி நீங்க இவ்வளவு கொடுக்கணும்னு இருந்தாதான் நீங்க ஒர்க்கும் ஒழுங்கா பண்ணுவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல் 1 லட்சம் பிளஸ் 15,000 உங்க எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது நீங்க உங்க தொழிலுக்கு சார்ந்த டூல்ஸ் வாங்கறதுக்கு 15,000 அதை கொடுத்துடுறாங்க. அது வட்டி கிடையாது, அதை அப்படியே இன்சென்டிவா கொடுத்துடுறாங்க. பிளஸ் இந்த 1 லட்ச ரூபாய்க்கு வெறும் 5% தான் வட்டி. மீதி 5% கவர்மெண்ட் பேங்க்கு கொடுத்துரும், நீங்க கொடுக்க தேவையில்ல. வட்டி 10%, உங்ககிட்ட இருந்து 5,000 வாங்குவான், 1 லட்சத்துக்கு 5,000 ரூபாய் வாங்கிக்குவாங்க, மீதி 5,000 கவர்மெண்டே கொடுத்துரும். இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இதுக்கு பேர் தான். ஸோ இப்போ நீங்க இந்த 1 லட்சம் வாங்கினதை ஒழுங்கா பிசினஸ் பண்ணி திருப்பி பேங்க்ல செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் லோனுக்கு நீங்க எலிஜிபிள். இந்த தாட் ப்ராசஸ்க்கு கவர்மெண்ட் வந்துட்டாங்க. ப்ராப்பரா லோனை ரீபே பண்றவங்களுக்கு திருப்பி ஹையர் லோன் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற தாட்ல தான் கவர்மெண்ட் இதை செய்து நீங்க எலிஜிபிள். 2 லட்ச ரூபாய் லோனுக்கு நீங்க எலிஜிபிள். 1 lakh கட்டிட்டீங்கன்னா 2 லட்சத்துக்கு நீங்க எலிஜிபிள். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்கீம்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், அந்த ட்ரைனிங்லேயே ஸ்டைஃபண்ட் வேற இருக்கு. நீங்க 5 நாள் ட்ரைனிங் அட்டன் பண்றீங்க பார்த்தீங்களா, அது ஒரு நாளைக்கு 500 ரூபாய். அந்த ட்ரைனிங்க்கு கவர்மெண்டே ஸ்டைஃபண்டும் கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுத்து 15,000 ரூபாய் உங்க எக்யூப்மெண்ட்ஸ் டெவலப் பண்றதுக்கு காசும் கொடுத்து 1 லட்ச ரூபாய் லோனும் கொடுத்து அதுக்கு கம்மி வட்டியும் கொடுத்து உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு மார்க்கெட்டிங் வரைக்கும் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பத்தி தெரியாதவங்க, உங்க ஊர்லயே யாராவது பாபர்ஸ் இருக்கிறாங்க, இல்ல நகை செய்யறவங்க இருக்கிறாங்க,
இல்லைன்னா வந்து ஆர்ச்சரிங் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 18 நோட்டிஃபைடு ஆர்டிசன்ஸ் யார் யாருன்னு பார்த்துட்டு கட்டாயம் அவங்களுக்கு சொல்லுங்க. இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம். ஓகேவா? ஸோ இது இன்னைக்கு பார்த்த முக்கியமான ஸ்கீம். குரூப் 1ல கேட்கறதுக்கு நிறையவே ஸ்கோப் இருக்கு. பொட்டன்ஷியலான ஒரு ஸ்கீம், கவர்மெண்டோட ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் இதெல்லாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் பத்தி தெரியாம இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.